ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவர் 4 வருஷமாக ஆடிட்டு இருக்காரு. ஆனால் தொடர்ந்து இவருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துட்ருக்கீங்க. இவரை தூக்குங்க, இவருடைய இடத்துல வேற ஒரு பிளேயரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நல்ல ஆடுற நிதிஷ் ரெட்டியை ஏன் தூக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மாவுக்கும் பும்ராவுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடந்து முடிந்த 2 டெஸ்ட் போட்டியில் 2 இன்னிங்ஸில் 42 ரன்கள் சேர்த்திருப்பாரு. இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் அடிச்சதான் அதிகமான ரன்கள். நிதிஷ் ரெட்டி இப்போதான் அறிமுகமாகி டெபியூட் டெஸ்ட் தொடரில் ஆடிட்டு இருக்காரு. அதுலேயே அவரால் முடிஞ்சதை பண்ணியிருக்காரு. விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இவருக்கு அதிகமான ஓவர்ஸ் கேப்டன்கள் கொடுக்கல. பும்ராவா இருக்கட்டும், ரோஹிட்டா இருக்கட்டும், பெருசாக பவுலிங்ல இவர் பயன்படுத்தல. ஆனால் சில ஓவர்கள் போட்டாரு. அதில் விக்கெட்டும் எடுத்தாரு. பேட்டிங்ல சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ரிஷப் பண்ட் எப்படி அக்ரெசிவா ஆடுவாரோ அந்த மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியும் அக்ரெசிவா ஆடிட்டு இருக்காரு. ஆனால் வேற வழி இல்லாம நம்ம கில்ல தூக்க முடியாது, ஜெய்ஸ்வாலை தூக்க முடியாது, கோலியை தூக்க முடியாது, பண்டையும் எடுக்க முடியாது, ராகுலும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் ரெட்டி ஃபார்ம்ல இருக்காரு. அவர் தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் துணை கேப்டனான பும்ரா உள்ள போயிட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை தூக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. அதற்கான காரணத்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போதைக்கு கில்லை பொறுத்த வரைக்கும் அவர் அண்டர் 19ல சூப்பராக ஆடி இந்திய அணி உலகக்கோப்பை வாங்குவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அவர் இருந்தார். அதுக்கப்புறம் 2018 ஐபிஎல் தொடரில் அறிமுகமானார். அடுத்த வருஷமே ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலையும் அறிமுகமானார். 2023 பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான ஃபார்மேட்லையுமே இந்திய அணியில் இடம் பிடிச்சி ஆடிட்டு இருக்காரு. இதில் டெஸ்ட்டில் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 2020ஆம் ஆண்டு மெல்போர்னில் நடந்த ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் தான் கில் அறிமுகமானார். இவர் அறிமுகமாகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4 வருஷத்தில் 30க்கும் மேற்பட்ட போட்டியில் சுமன் கில் ஆடி இருக்காரு. ஆனால் அவருடைய ஆவரேஜ் 36.5 தான் இருக்கு. 5 செஞ்சுரி போட்டிருக்காரு, 7 ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு, 1859 ரன்கள் குவிச்சிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்டில் புஜாராவுடைய இடத்துல நீங்கள் கில் ஆட வச்சிங்க. நான் புஜாரா அளவுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கில் இன்னும் கொடுக்கல. நீ பேசாமல் நீங்கள் புஜாராவே திரும்ப கூப்பிடலாம். இன்னும் புஜாரா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு, கிளப் அணிகளுக்காக ஆடிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அவரை நீங்கள் உள்ள கூப்பிட்டு ஆட வைக்கலாம், இல்லைனா கில்லை நீங்கள் உட்கார வைக்கலாம். ஆனால் தொடர்ந்து கில்லுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கில்லுக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸை மற்ற பிளேயருக்கு கொடுக்கவே மாட்டீங்க. இத்தனைக்கும் கில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இன்ஜரினால ஆடல. 2வது டெஸ்ட் போட்டியில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 31 ரன், செகண்ட் இன்னிங்ஸில் 28 ரன் இந்த மாதிரி தான் அடிச்சாரு. இவரை விட நிதிஷ் ரெட்டி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. பவுலிங் ஆப்ஷனாகவும் நம்ம நிதிஷ் ரெட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்க நிதிஷ் ரெட்டியை தூக்கிறதுக்கு பதிலாக சுமன் கில்ல தூக்குங்க. ஓப்பனிங் ஜெய்ஸ்வாலும் ராகுல் ஆடட்டும், நீங்க 3வது இடத்துல ஆடுங்க. இல்லைன்னா ராகுல 3வது இடத்துல ஆட வைங்க. விராட் கோலி 4வது இடத்துல ஆடட்டும். அப்படியே வரிசை 5-6 இடங்கள்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க கில்ல தூக்காம நீங்க எப்படி நிதிஷ் ரெட்டியை தூக்கலாம், அந்த முடிவு தப்பான முடிவு அப்படிங்கிற மாதிரி பும்ரா சொல்லியிருக்காரு. ஆனால் ரோஹித் சர்மா இதற்கு சம்மதம் தெரிவிக்கலையா. கில்ல என்ன ஆனாலும் நான் தூக்க மாட்டேன், நிதிஷ் ரெட்டியை தான் தூக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால நிதிஷ் ரெட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா மற்றும் கம்பீர் கிட்ட கடுமையான வாக்குவாதத்தில் பும்ரா ஈடுபட்டிருக்காரு. பும்ரா சொல்ற முடிவுகள், அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ் சரியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் பும்ராவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நன்றி.